சந்தோஷமே, என் நிம்மதியே கிறிஸ்தேசு ராஜாவே. கபலதியந்தரபா ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. பரிசுத்த ஆவியானவரே, மேன்மையானவரே, போதிக்கிற ஆவியானவரே, தேற்றுகிற ஆவியானவரே, திடப்படுத்துகிற ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம். புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுங்கய்யா. எங்களை புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றுமையா. உடைத்துவிடும் ஒரு மாற்றும், எங்களை உடைத்துவிடும் ஒரு மாற்றும், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யுங்கப்பா ஆவியானவரே, அப்பா பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, இந்நாற்றல் ஆனவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றல் ஆனவரே. வாங்கப்பா ஆவியானவரே. நன்றி, நன்றி ஐயா. கைகளை உயர்த்தி தேற்றரவாளனே, என்னை தேடும் தெய்வமே, தேற்றரவாளனே, என்னை தேற்றும் தெய்வமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. அன்பாய் வந்தீரே, அன்பாய் வந்தீரே, என்னை அணைத்து கொண்டீரே, உம் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்து கொண்டீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். நெருப்பாய், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே, புகழும் மேன்மையும்
அவருக்கு மட்டும்தான் புகழ், அவருக்கு மட்டும்தான் பேர் உண்டாகணும், அவருக்கு மட்டும்தான் பெருமை உண்டாகணும். நாளைய தினம் குறித்து கலங்காதே மகனே, நாளைய தினம் குறித்து கலங்காதே மகளே. இதுவரை காத்த தெய்வம் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர், இதுவரை காத்த தகப்பே இனியும் நடத்தி செல்வார். இதுவரை நம்மை சுமக்கின்றவர் இனியும் சுமந்திடுவார். நன்றி ஐயா, கோடி நன்றி, கோடி கோடி நன்றிகள். அப்பாவுக்கு எண்ணிய கிடங்கா ஸ்தோத்திரங்கள். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கின்ற தகப்பனே, உங்களுக்கு மட்டுமே மகிமை, உங்களுக்கு மட்டுமே புகழ். ஆமென். இயேசு கிறிஸ்து ராஜனே, எங்கள் ஏகோவா நிசியே ஸ்தோத்திரம். ஏகோவா என்னும் நாமம் உடையோரே, இம்மானுவேலரே, ஏகோவா ஷம்மா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கே மகிமை செலுத்தி தூயாவின் கையில் அர்ப்பணித்து மீதமுள்ள எல்லா நேரங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான மக்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த நாளிலும் நம்முடைய அப்பாவை உயர்த்தி அவரை சந்தோஷப்படுத்தி ஆராதிக்கிற நேரம் இது. ஆமென். ஆராதனை என்பது வெறும் வார்த்தையில் அல்ல, வார்த்தை என்பது இரண்டாவது. ஆராதனை என்பது நம்மை முழுவதும் அவருக்கு பலியாய் தருவதுதான் ஆராதனை. ஜீவ பலியாய் தருவது, சர்வாங்க தகன பலியாய் தருவது, நம்ம எல்லாரையும் தந்து அவருக்கு பலி செலுத்தி அவரை ஆராதிக்க வேண்டும். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். உங்கள் கவலைகள், கஷ்டங்கள், வேதனை, துக்கம், துயரம், பாடுகள், வேதனை, துன்பம் எதுவாகட்டும், எந்த நிலைமையில் இருந்தாலும் விட்டுவித்து நம்மை மேன்மைப்படுத்தி பாதுகாக்கிறவர் வந்திருக்கிறார். கலங்காதிருங்கள். அப்பாவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆசையெல்லாம் நீதான் ஐயா, என் ஏக்கமெல்லாம் நீதான் ஐயா. பாடலை உணர்ந்து பாடுவோம். அப்பா நாமம் மகிமைப்படுவதாக சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஐயா. என்னோட சேர்ந்து பாடுங்கள். என் ஆசையெல்லாம் நீதான் ஐயா. நன்றி ஐயா. ஆசை எல்லாம் நீதானையா, என் ஏக்கம் எல்லாம் நீதானை. இயேசு, என் ஆசை எல்லாம் நீதானையா, என் ஏக்கம் எல்லாம் நீதானையா, என் உறவுகள் எல்லாம் நீதானையா, என் உறவுகள் எல்லாம் நீதானையா, என் உயிரும் பலனும் நீதானையா. ஆசை எல்லாம் நீதானையா, என் ஏக்கம் எல்லாம் நீதானையா. ஆசை எல்லாம் நீதானையா, என் ஏக்கம் எல்லாம் நீதானையா. வானங்கள் கொள்ளாத வல்லவரே, நித்திய பேரின்பம் அருள்பவரே. வானங்கள் கொள்ளாத வல்லவரே, நித்திய பேரின்பம் அருள்பவரே. என் வாழ்வை அழகாக்கி ரசிப்பவரே, வள்ளலே நீர் மட்டும் என் தஞ்சமே. என் வாழ்வை அழகாக்கி ரசிப்பவரே, வள்ளலே நீர் மட்டும் என் தஞ்சமே. ஓ, ஆசை எல்லாம் நீதானையா, என் ஏக்கம் எல்லாம் நீதானையா. ஆசை எல்லாம் நீதானையா, என் ஏக்கம் எல்லாம் நீதானையா, என் உறவுகள் எல்லாம் நீதானையா, என் உறவுகள் எல்லாம் நீதானையா, என் உயிரும் பலனும் நீதானையா. ஆசை எல்லாம் நீதானையா, என் ஏக்கம் எல்லாம் நீதானையா. ஹல்லேலூயா. வாழ்க்கையின் கசப்பு
அவர் வந்தால் இனிப்பாக மாறும். எப்படிப்பட்ட கசப்பையும் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் மாறாவை மதுரமாய் மாற்றினவர் அல்லவா? அல்லேலூயா. தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிறவர் நம் இயேசு கிறிஸ்து. கலங்க வேண்டாம், பதற வேண்டாம், திகைக்க வேண்டாம். அவர் நம்மோடு இருக்கிறார். எஸ், glory. வாழ்க்கையின் கசப்பெல்லாம் இனிக்குதையா, வானவர் என் இயேசு வந்ததினால். வாழ்க்கையின் கசப்பெல்லாம் இனிக்குதையா, வானவர் என் இயேசு வந்ததினால். நீடிக்கும் நிம்மதியே, நீர் மட்டுமே எந்த எதிர்காலமே. என் நெஞ்சுக்குள் நீடிக்கும் நிம்மதியே, நீர் மட்டுமே எந்த எதிர்காலமே. ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. என் ஆசை எல்லாம் இயேசுதானையா, என் ஏக்கம் எல்லாம் இயேசுதானையா. என் உறவுகள் எல்லாம் நீர்தானையா, என் உறவுகள் எல்லாம் நீர்தானையா. என் உயிரும் பலனும் நீர்தானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. இயேசுவே உம் அன்பில் இழுக்கப்பட்டேன், கல்வாரி அன்பிற்கு அடிமையானேன். இயேசுவே உங்க அன்பில் இழுக்கப்பட்டேன், கல்வாரி அன்பிற்கு அடிமையானேன். காலங்கள் மனிதர்கள் மாறினாலும் மாறாத இயேசுவே நீர் போதுமே. காலங்கள் மனிதர்கள் மாறினாலும் மாறாத இயேசுவே நீர் போதுமே. என் ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. என் உறவுகள் எல்லாம் நீர்தானையா, என் உறவுகள் எல்லாம் நீர்தானையா. என் உயிரும் பலனும் நீர்தானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. வாழ்க்கையின் கசப்பெல்லாம் இனிக்குதையா, வானவர் என் இயேசு வந்ததினால். வாழ்க்கையின் கசப்பெல்லாம் இனிக்குதையா, வானவர் என் இயேசு வந்ததினால். என் நெஞ்சுக்குள் நீடிக்கும் நிம்மதியே, நீர் மட்டுமே இந்த எதிர்காலமே. என் நெஞ்சுக்குள் நீடிக்கும் நிம்மதியே, நீர் மட்டுமே எந்த எதிர்காலமே. என் ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. என் ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. என் உறவுகள் எல்லாம் நீர்தானையா, என் உறவுகள் எல்லாம் நீர்தானையா. என் உயிரும் பலனும் நீர்தானையா. ஆசை எல்லாம் நீர்தானையா, என் ஏக்கம் எல்லாம் நீர்தானையா. கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்துட்டீர். கடந்து வந்த பாதையை கண்மணி போல் காத்துட்டீர். கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். இப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. இப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா. ஒரு வழி அடையும் போது
எனக்கு செய்ததை ஐயா எப்படி பாடுவேன் நான். என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. சொல்லுவோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேன் நான். என் இயேசு எனக்கு நன்றியப்பா. என்ன வார்த்தை சொன்னாலும் பாடுவேன். எத்தனை ஆயுசு நாட்கள் உங்களுக்கு நன்றியாய் வாழ்ந்தது போதாதுப்பா. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடுவேன். என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். நன்றியால் துதி பாடுவேன். என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். துதி சத்தத்தால் இடிந்து விழும் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் இடிந்து விழும் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடுவேன். என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். நன்றியால் துதி பாடுவேன். என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவர் நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடுவேன். என் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடுவேன். ஆமென் ஐயா. நன்றியால் துதி பாடுவேன். நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடுவேன். ஷிகாபாலதியாந்தரபா. ஆமென். ஆமென். நல்லவர் அவர். எத்தனை ஆயுசு நாட்கள் அவரை புகழ்ந்தாலும் அது இணையாகாது. எத்தனை ஆயுசு நாட்கள் அவருக்கு உண்மையாய் நாம் நன்றியாய் வாழ்ந்தாலும் அது இணையாகாது. அப்பாவுடைய அன்புக்கு இணை ஒன்றுமில்லை. அப்பாவுடைய பாதுகாப்பு கிருபைக்கு இணை ஒன்றுமில்லை. அப்பா நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்க நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைக்க வேண்டும்? நம்மை காக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் சொன்னவர் அன்பு மக்களே உங்களோடு இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடு அப்பா இருக்கிறார். கலங்க தேவையான அவசியமில்லை. ஓ கடந்து வந்த பாதை கண்மணி போல் காத்திட்டே, கடந்து வந்த பாதை கண்மணி போல் காத்திட்டே, கடுகளவும் குறை வைக்காமலே பா, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தே, அதிகமாய் ஆசீர்வதித்தே. எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை? ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்துமாதாயம் செய்வேன். அல்லேலூயா. அப்பாவுக்கு மகிமை, ராஜாதி ராஜனுக்கு மகிமை. ஏக சக்கராதிபதி அவர். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர் அவர்.
அல்லேலூயா. சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு தோல்வி என்பது இல்லவே இல்லை. ஆமென். ஜெயத்தை கொடுத்தவர் நம்மோடு இருக்கிறார். பிசாசின் தலையை சிலுவையிலே நசுக்கி நமக்கு ஜெயத்தை கொடுத்த கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. மைனர் அல்லேலூயா. அதே ரிதம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் அவரை வெளிப்படுத்துகிற, அவர் வாசனையை வெளிப்படுத்துகிற நம் தேவனுக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத ஸ்தோத்திரங்கள். கோடி 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 எண்ணிக்கைக்கு அடங்காத ஸ்தோத்திரங்கள். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே படுமா. வெற்றி களிப்புல தொழுவோம். ஸ்தோத்திரம். கலங்க வேண்டாம், பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமையாய். அப்பா நம்மோடு இருக்கிறார். நான் உன் வலது கரத்தை பிடித்துக் கொண்டு நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி ஐயா. எஸ், களிப்போட சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு பரலோகத்தின் பிள்ளைகள் நாம். இந்த உலகத்துக்குரிய பிள்ளைகள் அல்ல, பாவத்தின் பிள்ளைகள் அல்ல. எஸ், க்ளோரி. ஆமென். நன்றி. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. என் இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையோ. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடு. வாழ்க்கையில உலகத்துல மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. எந்த பிரச்சனையும் தாண்டிடுவேன், எந்த பொற்பாட்டையும் தோன்றிடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். கிறிஸ்து என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தோல்வி எனக்கில்லை. எந்த விஷயமாகட்டும் நான் தோற்று போவதில்லையே. ஆமென். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. ஆமென். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் பாடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? எனக்கு அகித்தம் பண்ணுகிற ஒரு பாட்டீங்க. ஆமென். எனக்கு முன்னே போகிறவர், எனக்கு முன்னே போய் தடைகளை உடைக்கிறவர் என்னோடு இருக்கிறீங்க. நன்றிப்பா. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. ஓ, மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயம். எங்க அப்பாவை பார்க்குவேனே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு
நிச்சயமாய் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படித்தான் சொல்லுகிறது. 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாச பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரண ஆள் அல்ல. அப்பா நமக்குள் வந்து விசுவாசத்தை துவக்கினபடியினாலே நம்முடைய துவக்கமே ஜெயம்தான். அல்லேலூயா. இனிமேல் தான் ஜெயம் இல்லை, துவக்கமே ஜெயம். எந்த நாளும் ஜெயம், எப்போதும் ஜெயம், அவருடைய வருகை பரியந்தம் ஜெயம். கலங்க வேண்டாம். அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா. Hallelujah. Glory to Jesus. நன்றி ஐயா ஏசையா, உங்களுக்கு நன்றி. எத்தனை அன்பு என் மேல், அப்பா எத்தனை பாசம் என் மேல். கல்வாரி நாயகனே, கல்வாரியிலே என் மேல் வைத்த அன்பை நிரூபித்தவரே, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்னை தருகிறேன் நான். அன்பே, என் ஆருயிரே, என் பலனே, என் சத்துவமே, என் சொத்தே, என் சுகமே, என்னை விட்டு யாராலும் பிரிக்க முடியாத உறவே, என்னை பெற்றவரே, இதற்கு ஈடு என்ன தருவேன்? இதற்கு ஈடு என்னை தருவேன். பிறர் சபித்து என்னை ஒதுக்கும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, பிறர் சபித்து என்னை ஒதுக்கும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? மறக்கிற உலகத்துல, நன்றி கெட்ட உலகத்துல, ஈவரக்கம் இல்லாத உலகத்துல, இந்த கேடுகட்ட பாவி மேல இவ்வளவு அன்பாப்பா. பிறர் சபித்து என்னை ஒதுக்கும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. இயேசப்பா, உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? அன்பே, உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உங்க தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இயேசு, எத்தனை அன்பு என் மேலப்பா, எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்னை தருவேன்.
பிரியாதவரே, என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லைன்னு சொல்லி சொன்னவரே, சொன்னபடியே என்னோடு எப்போதும் இருக்கிறவரே, என் பலன் எல்லாம் கிறிஸ்து தானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 அப்பனே, நன்றி நன்றி. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, கல்வாரி அன்பினால் என்னை இழுத்தவரே, சாபத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் பேயின் பிடியிலிருந்தும் காப்பாத்தினவரே, என்னை பரலோகத்தின் பிள்ளையாக்கினவரே, நரகத்துக்கு சொந்தக்காரனாயிருந்த என்னை பரலோகத்தின் பங்காளி ஆக்கின என்னை பெற்றவரே, மாசற்றவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே, என் தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானே. ராஜா, அக்கினி இறக்கி விடுங்க, முற்றிலும் எரித்து விடும். எங்க அப்பனுக்கு பிடிக்காதவன்லாம் அக்கினி இறக்கி விடும். எனக்குள்ள எங்க அப்பாவுக்கு பிடிக்காம ஒட்டி இருக்கிற அத்தனையும் முற்றிலும் எரித்து விடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. நன்றி தகப்பனே, உங்களுக்கே எங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கிற மாபெரும் பாக்கியத்தை கொடுத்ததுக்காய் நன்றிப்பா. உங்களை ஆராதிக்கிற பாக்கியத்தை கொடுத்தீங்களே, உங்களுக்கு நன்றிங்கப்பா. உருவாக்கப்பட்ட வஸ்துவாகிய என்னை உங்க பிள்ளைன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு நன்றிங்கப்பா, நன்றிங்கப்பா. கிறிஸ்து ராஜனே, இயேசு கிறிஸ்து ராஜனே, என் கிறிஸ்துவே, என் இயேசு ராஜா, என் அப்பனே, தூய ஆவியானவரே, மாசற்ற தகப்பனே, நன்றிப்பா. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த இணைந்து கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவங்க இப்ப எந்த சூழ்நிலைக்குள் இருந்தாலும் அவர்களை உங்க பக்கமாய் சேர்த்து கொள்ளுங்கப்பா, உங்க பக்கமாய் இழுத்து அரவணைத்து காத்து கொள்ளுங்கப்பா. எப்படிப்பட்ட இக்கட்ல சிக்கியிருந்தாலும், எப்படிப்பட்ட வேதனைக்குள்ளே ஆட்கொள்ளப்பட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட அவிசுவாசம் அவநம்பிக்கையிலே இழுக்கப்பட்டு உடைய பிள்ளைகள் சோர்ந்து கிடந்தாலும், இழப்பிலே துக்கத்தோடு உடைய பிள்ளைகள் துவண்டு கிடந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கைவிடாத கர்த்தர். அப்பா, இப்பவே இந்த ஜெபத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்கிற வார்த்தை அப்படியே அவர்களுக்கு பலிப்பதாக. இந்த தேசம் உங்க பக்கமாய் திரும்பட்டும் ஆண்டவரே, இந்த தேசம் திரும்பட்டும்.
இந்த தேசம் உணர்வடைந்து என் தேவாதி தேவன் பக்கமாய் திருப்பப்படுவார்களாக. எங்களை திருப்புங்கப்பா, நாங்க திருப்பப்படுவோமே. இந்த தேசத்தை திருப்புங்கப்பா, திருப்பப்படுவோம். காத்துக்கொள்ளுங்க. ஜெபத்தை கேட்டு சகலத்தையும் இந்த தொற்று குறைந்து வருகிறதுக்காக நன்றி, மரணம் குறைந்து வருகிறதுக்காக நன்றி. தகப்பனே, நீங்க எதிர்பார்க்கிற ஒரு மனம் திரும்புதல் தேசத்துல உண்டாகட்டும் ஐயா. இப்படிப்பட்ட இருளான பாதையிலே இதை கடந்து போகத்தக்க பலன் கிருபையை தாங்கப்பா. தூய ஆவியின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான மக்களே, இந்த நல்ல வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வெகு நேரம் அல்ல, சில நிமிடங்கள் மட்டும் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லி, நம் தேவன் நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து ஜெபித்து கடந்து போக விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகத்திலே 32வது அதிகாரம், எரேமியா 32வது அதிகாரத்திலே 42வது வசனத்திலே அப்பாவுடைய வார்த்தை, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வர பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல தகப்பனே, உங்க பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். மாசற்ற அப்பா, தீமை செய்ய தெரியாத அப்பா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை நீங்க கடாட்சித்து உங்க வலதுகரத்தினாலே அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களை முன்னேறி செல்ல உதவி செய்யுங்கப்பா. ஆமாப்பா, உங்க வார்த்தை கண்மலையை உடைக்கிற வல்ல சம்மட்டி அல்லவா. என் தேவனே, இந்த வார்த்தையை யாருக்கு பேச விரும்புகிறீங்களோ பார்க்குற எல்லாருக்கும் பேசும். எனக்கு பேசுங்கப்பா. பிதாவுக்கு சித்தமில்லாத ஒரு வார்த்தையும் இந்த வாயிலே வராதபடி பிதாவுக்கு சித்தமான வார்த்தை மட்டும், என் கிறிஸ்துவை உயர்த்துகிற வார்த்தை, என் இயேசு கிறிஸ்து யார் என்று மக்களை அறிந்து கொள்ளத்தக்க வார்த்தை, ஆவியானவராலே நிரப்பப்பட்ட வார்த்தை வர தூய ஆவியின் கைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான மக்களே, இந்த எரேமியா தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கேட்காத தம்முடைய ஜனங்களுக்கு வரக்கூடிய மகாபெரிய வேதனைகள், பொல்லாப்பு, தீங்கு எல்லாவற்றையும் முன்கூட்டியே சொன்னார். இப்படி செய்தால் இப்படி ஆகும், இப்படி பண்ணினால் இந்த நிலை வரும் என்று திரும்ப திரும்ப அவர்களுக்கு தம்முடைய தாசர்களை வைத்து சொல்லியும் ஜனங்கள் கேட்கவில்லை. ஜனங்கள் தங்கள் வழியை, பாதையை மாற்றிக்கொள்ளவில்லை. அன்பான மக்களே, அதே எரேமியாவிலே அந்த எரேமியா சொல்லுகிற வார்த்தை என்ன? தேசம் சிறைப்பட்டு போவது உறுதி, சிறைப்பட்டு போகும். காரணம், ரெகபயா முதற்கொண்டு, ஏன் சாலமோன் முதற்கொண்டு, இந்த யோயாக்கீம் ராஜா வருகிற வரை ராஜாக்களும் ஆசாரியர்களும் தேவனுடைய தாசர் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனுஷர்களும் கர்த்தருடைய ஜனங்களும், கர்த்தர் அதிகமாய் நேசித்த ஜனங்களும் ஒருவர் கூட அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் புறஜாதிகளுடைய பழக்க வழக்கம், புறஜாதிகளுடைய வழிபாடு, புறஜாதிகளுடைய குணங்களுக்குள்ளே சிக்கி அவர்களைப் போல இவர்கள் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர், அன்பான தகப்பே, பலமுறை அவர் சொன்னார், இதை விட்டுருங்க, எச்சரித்தார். ஆனாலும் கேட்கவில்லை. அதனால் அவருடைய விளைவு என்ன? வருகின்ற விளைவு என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து இந்த தேசத்தை பாழாக்கி விடுவான்.
இந்த தேசத்திலே உயிர் சேதம் அதிகமாகும், இரத்த ஆறு ஓடும், இளைஞன் என்றும் முதியவர் என்றும் சிறு பிள்ளை என்றும் ஈவிரக்கம் இல்லாமல் அவன் அழித்து அடித்து கொன்று சிலரை அங்கே அவன் சிறைக்கதியாய் கொண்டு போவான் என்று எரேமியா மூலம் ஆண்டவர் சொன்னார். அப்படி சொல்லியும் ராஜாக்களோ அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்லக்கூடிய அந்த நாட்களில் வாழ்ந்த ஆசாரியர்களோ தீர்க்கதரிசிகளோ ஜனங்களோ தங்களை மாற்றிக்கொள்ளாமல் தகப்பனுக்கு விரோதமாய் பண்ண கேடுபாடு நிமித்தம் வரக்கூடிய விளைவை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்கள் எப்படி என்ன கதிக்கு ஆளாக போறாங்கிறத ஆண்டவர் எரேமியாட்ட சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்றாரு, நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கையெல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை தேவனோடு உள்ள உறவு சிதைந்து போயிருந்தால் தயவுசெய்து அதை சீர்படுத்துங்கள். விசுவாச குடும்பமே, கிறிஸ்துவுக்குள்ளே எல்லோரும் வந்து நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தனித்து நின்று அரைகுறையாய் ஆண்டவரோடு வாழாமல் உலகத்தோடு வாழாமல் ரெண்டு பக்கம் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு உங்கள் ஒரு ஆள் நிமித்தம் குடும்பத்தில் வரக்கூடிய சங்கடங்களுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்கல்ல, அப்பா துக்கத்தோடு சொல்லுகிறார், வா உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். அதே எரேமியா புஸ்தகத்தில் சொல்லுகிறார், இந்த பெரிய தீங்கையெல்லாம் நான் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். என்ன நன்மை? ஆண்டவருக்கு மகிமையாக அதே 33ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்பா தரக்கூடிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் யாரும் தர முடியாது. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த விடுதலையை பெத்த தாய் தகப்பை முதற்கொண்டு தர முடியாது. கட்டின கணவன் மனைவி பிள்ளைகள் முதற்கொண்டு தர முடியாது. பணம் தர முடியாது, பதவி தர முடியாது, சொத்து சுகங்கள் தர முடியாது, இந்த மாம்ச இன்பங்கள் தர முடியாது. அவ்வளவு நல்லவர் தகப்பேன். அவர் சொல்ற முதல் வார்த்தையே, நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. இன்னைக்கு உலகத்துக்கு இதுதாங்க தேவை, இந்த தேசத்துக்கு இதுதான் தேவை, இந்த மனுக்குலத்துக்கு இதுதான் தேவை. எது தேவையோ அதை மனுஷன் தேடணும். விசுவாச மக்களாக இருக்கிற நீங்களும் குடும்பமும் தேடுவோம். அவர் சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்படி சொல்லிட்டு 8வது வசனத்தை சொல்றாரு 33:8, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஆஹா ஆஹா, என்ன தகப்பேன், அருமையான தகப்பேன், மன்னிக்கிற தகப்பேன். மன்னிக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்துவை போல மன்னிக்கிற தெய்வம் இல்லைங்க. என் அன்பு நண்பா, என் அன்பு தகப்பனே, தாயே, என் அருமை தம்பி, தங்கச்சி, அக்கா, நீங்கள் எப்படிப்பட்ட சீர்கேடுகளுக்குள்ள விழுந்திருந்தாலும் இன்னைக்கு எழுந்திரிச்சு வர அப்பாவை நோய் கூப்பிடுங்க, உங்களை மன்னிப்பார் தகப்பேன். இந்த உலகத்துக்கு வரக்கூடிய பாதிப்புல நீங்க சிக்க மாட்டீங்க, உங்க குடும்பம் சிக்காது, பயப்பட வேண்டாம். தகப்பேன் நம்மோடு இருக்கிறார். அப்பா திரும்ப திரும்ப சொல்றார், நான் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுவனே, அவங்க குற்றத்தெல்லாம் நான் மன்னிப்பேன். 3வது சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையாயும் இருக்கும்.
நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மகிழ்ச்சி வரும், சந்தோஷம் வரும், ஆரோக்கியம் வரும். அப்பாவுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை ஆஸ்வதிக்க நிமித்தமா அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை என்னையும் வாழ வைத்து அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். சரி, இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 33ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு தேசம் செய்ய வேண்டிய வேலையே இந்த வேலை தான். எல்லா குடும்பமும் செய்ய வேண்டிய வேலை இந்த வேலை தான். என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இந்த மருந்தை பார்த்தேன், அந்த மாதிரி நம்முடைய கட்டுப்பாடுகள் நிமித்தமோ, இந்த மருத்துவத்தின் நிமித்தமோ, அல்லது நம்மை நாமே பாதுகாத்து கொள்வது நிமித்தமோ, இல்லை ஆகாரத்தை நல்லா சாப்பிட்றது நிமித்தமோ, இல்லை மருந்துகளை சாப்பிட்ற நிமித்தமோ நாம் காக்கப்பட முடியாது. காக்கப்படலாம், அதுவல்ல ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு. கர்த்தர் நகரத்தை காவாவிட்டால் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. இந்த வார்த்தையின் மூலமாய் அப்பா உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். குடும்பமா உபவாசம் போட்டு கூப்பிடுவோம். தனியா போய் உபவாசம் எடுத்து கூப்பிடுங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, எப்படிப்பட்ட தவறு இருந்தால் மன்னிச்சிருங்கப்பா, குடும்பத்தில் பாதிப்பு வேண்டாம்ப்பா, எங்களை உங்களுக்காக திரும்ப உயிர்ப்பீங்கப்பா, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்ன அறிவிப்பாரா? பெரிய காரியத்தை, எட்டாத, அறியாத. எதை அறியல, எது எட்டல? சௌக்கியமும் ஆரோக்கியமும் எட்டல, அறியல. அதை அப்பா சொல்றார், நான் அவர்களுக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமானத்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துவேன். கட்டாயம் வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அப்பா சொன்ன வார்த்தையிலே தீங்கு செய்யறதுக்கு நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தனோ அந்த அளவுக்கு நான் நன்மை செய்யறதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறேன். என்ன அன்புள்ள தகப்பேன்! அவர் கொடூரமான தகப்பேன் இல்லைங்க. நம்மளை உண்டாக்குன தெய்வம் கொடூரமானவர் இல்லை, அன்புள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர். அந்த கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவர்கிட்ட ஒப்படைப்போம், முழுவதுமாய் அவரிடத்தில் சரணடைந்து அப்பாவை பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, உங்கள் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறப்பா. அப்பா, இந்த எரேமியா புத்தகத்தில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை மக்களையும் ஆஸ்வதிங்க, உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. நஷ்டங்கள் லாபமாய் மாறட்டும், தோல்வி ஜெயமாய் மாறட்டும். ஆண்டவரே, இழந்து போனதெல்லாம் இரட்டத்தனையாய் திரும்ப கொடுத்து பிள்ளைகளை மகிழ்ச்சியிலே துள்ள பண்ணுங்கப்பா. ஆனந்த களிப்புக்குள்ளே கொண்டு வாங்கப்பா. உங்களை துதிக்கிற துதியில், உங்களை பாடுகிற பாடலில் உண்மையான சந்தோஷம், உண்மையான ஆரோக்கியம், உண்மையான மகிழ்ச்சி குடும்பங்களுக்குள்ளே பெருகட்டும், இதயங்களுக்குள்ளே பெருகட்டும். பங்கெடுத்த எல்லாரையும் ஆஸ்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் ஜனங்களை அடியேன் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.